நம்பர் கம்ப்ளைண்ட் நம்ம பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா எலி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒயர்லாம் கழட்டிகிட்ருக்கு. அது என்னென்னு முதல்ல நம்ம செக் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு நம்ம அந்த இடத்த. சரிங்களா, தெரியுதுங்களா? சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மிஷின் ஆன் பண்ணி செக் பண்ணி போகிறேன் என்ன ப்ராப்ளம்னு. மிஷின் ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆன் ஆகிடுச்சு. ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.84 இருக்குது. கம்ப்ரஸர்லாம் ரன் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதான் டிஸ்சார்ஜ் லைனு கம்ப்ரஸருக்கு. இந்த பைப்பில் சூடு இருக்கான்னு செக் பண்ணணும். சூடு இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து கேஸ் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சோக் ஆகிருந்தால் கூட இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் லைன் சுத்தமாக இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கேஸ் சுத்தமாக இல்லை. இதில் லீக் எங்கே இருக்குன்னு செக் பண்ணி நம்ம கேஸ் சார்ஜ் பண்ண போகிறோம். மிஷினை வந்து இப்போ ஆன் பண்ணிக்க போகிறோம். மீட்டர்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இதாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சார்ஜிங் பண்ணுறதுக்கான லைனு. இதாக வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்வி வால்வுன்னு சொல்லுவாங்க, சார்ஜிங் நிப்பிள்னு சொல்லலாம். சரிங்களா, இதை ஹீட் காட்டி எடுத்துகிட்டு இந்த சார்ஜிங் நிப்பில் இதில் பற்ற வைக்க போகிறோம். பற்ற வைக்கிறத இந்த லைனை உடைக்க போகிறோம். உடைச்சிட்டு வேறு பற்ற வச்சு மாற்ற போகிறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் நிப்பில் ஒரு சின்னதாக பின் இருக்கும், நான் ரிட்டன் பின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 2 வீலர் காற்று அடிக்கிற பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அடிச்சுன்னா ரிட்டன் வந்துடும். கட்டிட்டு இந்த மாதிரி கேஸ் ஏற்றும் போது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாற்றிக்கணும். அப்படின்னா இது ஸ்டோக் ஆகிருக்கு. சரிங்களா, கேஸ் ஸ்டோக் வந்தால் தான் இது சுத்தமாக கேஸ் வந்துருக்கு. கட் பண்ணிவிட்டு வேறு மாற்றுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் நிறைய லாக் இருக்குது. சோக் ஆகிருக்கு. நான் வந்து லைனை கட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் சோக் ஆகிருக்கு. அதில் கேஸ் இல்லைன்றது தெரியும். வந்து பார்த்திங்கன்னா இதை ஹீட் காட்டி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இந்த சார்ஜிங் பிள்ளைங்க பற்ற வச்சுக்க போகிறோம். சரிங்களா, இப்போ சார்ஜிங் பிள்ளை வந்து பற்ற வச்சிருச்சு. எடுத்து ஆன் பண்ணி இந்த லைன்லாம் பிளாக் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிச்சு இந்த இடம் லைன் பிளாக் இருக்கான்னு செக் பண்ணுறோம். எப்பவுமே ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் தான் செக் பண்ணிக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் வந்து அவுட்டு. இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரைனர் பற்ற வச்சு கேப்டர் கனெக்ட் பண்ணோம்னா உள்ளார கூலிங் காயில் போய்ட்டு செக்ஷன் வழியாக கம்ப்ரஸர் வழியாக போயிடும். இந்த சர்க்குலேஷன் வந்து ரெகுலராக ஆனால் தான் நமக்கு கூலிங் ஆகும். எதனால் சோக் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, ஒரு 5-6 வருஷம் ஓடிச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ரஸர் சிஸ்டத்தில் வந்து தேய்மானம் அதிகமானால் இந்த மாதிரி சோக் ஆகும். ஆயில் பிளாக்கு இல்லைன்னா கேஸ் இந்த மாதிரி ஏர் பண்ணி பார்த்திங்கன்னா சரியாக லைட்டாக சின்ன ஏர் பண்ணாலும் இந்த மாதிரி சோக் ஆகிடும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது சிலிக்கா ஸ்ட்ரெயினரு நம்ம மாற்ற போகிறோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. நம்ம இதை கட் பண்ணி போய் எடுத்துக்கலாம். இதை வந்து ஹீட் கட்டி எடுத்துக்க போகிறோம். எதுக்காகனா நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அதாவது பிளாக் இருக்குல்ல, அந்த பிளாக்கை வந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டர் பற்ற வச்சுட்டு கம்ப்ரஸர் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஃப்ரீயாக வெளியில் வரணும். இல்லைன்னா அந்த ப்ரெஷர் ஃப்ரீயாக வெளியே வர்றதுக்காக என்ன வழி இருக்கோ அதை நம்ம
பிளாக் இருக்குது. இடையில் எங்கேயோ பிளாக் இருக்குது. நம்ம இப்போ பற்ற வச்சுட்டு கூட நம்ம ஆன் பண்ணி செக். பிளாக் இருந்தால் தெரியும் சொல்லியிருக்கோம். இங்கே பிளாக் இருக்குது கேபிள் லைனில். அது என்னென்னு செக் பண்ணி போகிறோம். அதை பற்ற வச்சுக்கலாம். கேஸ் இருக்கிறதுக்கு ஒரு லைன் வச்சுருந்தா இதை வந்து இந்த டம்மியாக வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி மிஷின் ஆன் பண்ணிங்கன்னா செக்ஷன் 2 செக்ஷன் இருக்கும். இந்த செக்ஷன் வழியாக ஏர் எடுத்து நம்ம வந்து போய் செக் பண்ண போகிறோம். லைன் பிளாக் இருக்கா இல்லையானு மிஷின் ஆன் பண்ணி போகிறோம். ஏன்னா சரிங்களா, ஆயில் ஸ்டோக் ஆகிருக்கு. அதனால தான் உங்களுக்கு பிளாக் ஆகிருக்கு. எவ்வளோ ஆயில் வருது பாருங்க. சரிங்களா, கையில் ஆயில் சரிங்களா. அந்த மாதிரி கூலிங் கையில் இருக்கிற ஆயில்லாம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஆயில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகாது, கூலிங் மட்டும்தான் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதா ஸ்டெய்னரு. இது போட்டிங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை வரும். சிலிக்கா ஸ்டெய்னர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது அதிகம். மிஷின் லைனை பற்ற வைக்க போகிறோம். சரிங்களா, மிஷின் லைன் பிளாக் உள்ளதில் க்ளீன் பண்ணியாச்சு. வேக்கம் போட போகிறோம். நம்ம கூலிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் வேக்கம் ரொம்ப முக்கியம். குறைஞ்சது 4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் போடணும். முன்னாடி வேக்கம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ப்ரெஷர் கொடுத்து லீக் செக் பண்ணிக்கணும். அதாவது வெல்டிங் அடிச்ச இடத்துலாம் ஆன் பண்ணிக்கிறோம். வேக்கம் ஆன் பண்ணியாச்சு. சரிங்களா, வேக்கம் சவுண்டு கொஞ்சம் பேசி பாருங்கள். மைனஸில் போகும். இந்த மாதிரி மைனஸில் போனால் தான் வேக்கம் நல்லா ஆகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு வேகம் போடும்போது சவுண்டும் மாறும் தெரியுங்களா. இந்த மாதிரி சவுண்டு மாற்றினாலும் நம்ம வேகம் போட வைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வேகம் வந்து பார்த்திங்கன்னா ½ மணி நேரம் போட்டாச்சு. சரிங்களா, வேகம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டு தான் வேகம் போடணும். 134A கேஸு. சரிங்களா, எப்பவுமே கேஸை முன்னாடி ப்ரெஷ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடியலாக எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா 30வது இருக்கணும் ப்ரெஷரு. ஐடியல் ப்ரெஷர் எப்பயுமே 20க்கு மேலே தான் இருக்கணும். நான் 20 கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு மைனஸ்லேயே போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 இருக்குது. 30 40 கிட்ட போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்வு க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் பண்ணி செக் பண்ண போகிறோம். சரிங்க, மைனஸில் வருதுங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் லைனு. இந்த லைன் சூடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து மேக்ஸிமம் 5லேருந்து 10க்குள்ளார தான் இருக்கணும். ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.76 வரைக்கும் இருக்குது. ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து 10 தான் இருக்கணும். அதாவது 5லேருந்து 10க்குள்ளார தான் இருக்கணும். அதிகமாக இருந்தால் கம்ப்ரஸருக்கு ஓவர்லோட் ஆகிடும். ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8.8 இருக்குது. சரிங்களா, கேஸ் ஏற்றி முடித்தாச்சு. நமக்கு ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.